ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருச்சி ஸ்டைல் பாய் வீட்டு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ரீசெண்டாக திருச்சிக்கு போயிருந்தேன். அவங்க எங்களுக்காக வேண்டி பண்ணின இந்த பிரியாணியை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இது பீஃப் பிரியாணி. இதே மெத்தடில் சிக்கன் பிரியாணியும் பண்ணலாம், மட்டன் பிரியாணியும் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இதே மெத்தடில் தான் அவங்க பண்ணுவாங்களாம். ஸ்டார்டிங்கில் இருந்தே வீடியோ எடுக்கலை, அதனால நான் சொல்லியிருந்தேன். ஒரு பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காவும் கிராம்பும் கருவேப்பட்டை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு 7-8 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு தாளிச்சிட்டு இருக்காங்க. இதில் உப்பு எதுவுமே இன்னும் போடலை. 4 பச்சை மிளகு, மல்லிக்கீரை, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 7 தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. குக்கரில் பீஃப் வேக வச்சிட்ருக்காங்க. அதில் கொஞ்சமாக தண்ணீரும் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு உப்பும் போட்டு தான் வேக வச்சிட்ருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வத்தல் தூள் போடணும். வத்தல் தூளும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகு போட்டுடலாம். இனி இஞ்சி பூண்டு விழுத போட்டுடலாம். இந்த பிரியாணிக்கு பிரிஞ்சி இலையெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போடும்போது ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் அதெல்லாம் போடலை. இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறமா மல்லிக்கீரையை போட்டுடலாம். அதுக்கப்புறமா புதினாவையும் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டுடலாம். எல்லாமே நல்ல குக் ஆகிறது வர பொறுமையாக வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்டாக இருக்கும். தக்காளி போட்டதும் நல்ல கலராட்டு மாறிட்டு இதில் மஞ்சள் தூள்லாம் போடக்கூடாது, வத்தல் தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். 1/2 kg அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. அவங்க பிரியாணி அரிசிலாம் மொத்தமாகவே வாங்கி போட்டுருவாங்க. அதில் இருந்து தான் எடுத்து ஊற வச்சுருக்காங்க. இனி தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கிடலாம். பீஃப்லையும் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் குறைவாகவே உப்பு போட்டிருக்காங்க. பீஃப் நல்ல குக் ஆயாச்சு, அதனால் அதை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தாலே தெரியும், இதுலேயும் வத்தல் தூளோ மஞ்சள் தூளோ எதுவுமே போடலை. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இனி பீஃபை தண்ணீரை இருத்துட்டு இதில் போட்டுடலாம். பீஃப் வேக வச்ச தண்ணீர் இருக்குது. இதில் தான் நம்ம ரைஸை போட்டு குக் பண்ண போகிறோம். வெங்காயம் தக்காளி கிரேவி, இந்த பீஃப் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டு சின்ன டீஸ்பூனில் 2.5 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டிருக்காங்க. இந்த கரம் மசாலாவில் ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பட்டை இது இவ்வளோ தான் போட்டு பொடிச்சு வச்சுருக்காங்க. அதாவது மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட அந்த வத்தல் தூளும் இந்த கரம் மசாலா தூளும் மட்டும்தான், வேறு எதுவுமே அவங்க போடலை. அடி பிடிக்கிறது மாதிரி இருந்துன்னா கொஞ்சமாக அந்த பீஃபில் இருந்த தண்ணீரை ஊற்றலாம். கிரேவி நல்லா செட் ஆனதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிருக்காங்க. இது வீட்டிலையே போட்டது தான். அதுக்கப்புறம் 2 பெரிய லெமனையும் புழிஞ்சி ஊற்றியிருக்காங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி வச்சிடலாம். 1/2 kg அரிசிக்கு 3/4 kg பீஃப் போட்டிருக்காங்க. இனி வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிடலாம். பீஃப் வேக வச்ச தண்ணீர் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா தண்ணீரும் ஊற்றிருக்காங்க. உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு இனி கொதிக்கக்கூடிய டைமில் அரிசியை போட்டுடலாம். இந்த அரிசிக்கு 1க்கு 2ன்னு தான் தண்ணீர் வச்சுருக்காங்க. தண்ணீரும் ஊற்றி அரிசி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமாட்டு இந்த கிரேவியை அப்படியே அதில் சேர்த்துடுறாங்க. அரிசி பாதி வேக்காட்லேயே பீஃப் கிரேவியை சேர்த்தாச்சு.
கொஞ்சமாக தண்ணீரும் அலசி ஊற்றியாச்சு. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. பக்கத்து அடுப்பில் ஒரு தோசை தவா போட்டிருக்காங்க. அதில் இதை அப்படியே போட்டு தம் போட்டுற வேண்டியது தான். அந்த தம்முலையே இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆயிரும். மேலே 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்காங்க. ஆவி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூடி வச்சு மூடுறாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி வெயிட்டும் வச்சுருக்காங்க. பிரியாணி ஒரு 1/2 hour அப்படியே தம்மில் கிடக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் சிக்கன் மஞ்சூரியன் வைக்கிறாங்க. சிக்கனை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி அதில் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு பொரித்து எடுத்திருக்காங்க. பொரிச்சிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கு. 1/2 hour தம்மில் கடந்தாச்சு. இனி ஓப்பன் பண்ணிவிட்டு தம்மை உடச்சி விடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்காங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறமும் நல்லா மூடி போட்டு மூடிடுறாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், பிரியாணி நல்ல ஒரு கலரில் சூப்பராக இருக்குது. இதில் வத்தல் தூளும் கரம் மசாலாவும் மட்டும்தான் போட்டிருக்கு. ஆனாலும் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலராகிட்டு டேஸ்ட்டும் சூப்பராகிட்டு இருந்தது. தண்ணீரும் அவங்க கரெக்டாக சேர்த்துருக்கிறதுனால நல்ல உதிரி உதிரியாகவே வந்திருக்கு. தம்மை உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி மறுபடியும் போட்டு மூடி அப்படியே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கிட வேண்டியது தான். சிக்கன் மஞ்சூரியனுக்கு சிக்கனை பொரித்ததுக்கு அப்புறமா ஒரு பேனில் மறுபடியும் ஆயில் ஊற்றி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டிருக்காங்க. இந்த சிக்கன் மசாலாவும் அவங்க வந்து மொத்தமாக தான் வாங்கி வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்புத்தூளும் போட்டுட்டு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டிருக்கு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சோயா சாஸும் கொஞ்சமாக சில்லி சாஸும் ஊற்றுறாங்க. ஃபைனலாக தான் டொமேட்டோ சாஸ் வந்து ஊற்றுனாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டு சிக்கன் பொரித்து வச்சதையும் சேர்த்துடலாம். ஃபைனலாக டொமேட்டோ சாஸும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். சிக்கன் மஞ்சூரியனும் ரெடி ஆகிட்டு அவ்வளவுதான். பிரியாணியும் ரெடி, சிக்கன் மஞ்சூரியனும் ரெடி. நல்ல டேஸ்டியான பிரியாணி இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.